என்னக்கா மாமாவை இன்னும் காணோம்? காலார போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். என்னக்கா இது? மாமா இப்படி இருக்கிற நிலைமையில அவர் தனியா அனுப்பிச்சிருக்க? வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாரு. அதான் போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரின்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் காணோம். எங்க போயிருப்பாரு? ஏங்கா மாமா ஏதாவது வருத்தமா இருந்தது தெரிஞ்சதா? நீ வேற ஏன் இல்ல என்ன பயமுறுத்துற? அவர் பழைய மாதிரி என்ன கலகலப்பாவா இருக்காரு, ரொம்ப மாறிட்டாரு. சரி வெளியே போயிட்டு வந்தாலாவது முகமலர்ச்சியோட இருப்பார் நினைச்சேன். இன்னும் காணோம். என்ன ஆச்சோ தெரியல, வயித்துல புளிய கரைக்குது. என்ன சமாச்சாரம்? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? மாமா வெளியே காத்தாட நடந்து போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். வெளியே போன நீங்க யாரும் மனநோக பேசுனீங்களா? என்னப்பா நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஏதாவது சொல்லுவோமா? நாங்க யாரும் அவர் எதுவும் சொல்லல. வீட்லயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்கு, வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஏமா தானோ போஸ் உங்ககிட்ட மனம் விட்டு ஏதாவது பேசுனா? இல்லப்பா, கலகலப்பா பேசிட்டு இருந்த மனுஷன் இப்பெல்லாம் முகத்துல மலர்ச்சியே இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. 4 கேள்வி கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்றாரு. மத்தபடி இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேசுறது இல்ல. நீங்க பயப்பட முடியல, ஒன்னும் ஆயிருக்காது. கடத்தர் பக்கம் போயிருப்பான், நான் பார்த்து கூட்டியார். போங்க போங்க, உங்க வேலையை கவனிங்க போங்க. இதெல்லாம் போய் பெருசுபடுத்திக்கிட்டு. தனக்கா வாக்கா வா. வண்டிக்காரர் எங்க போஸ் இந்த பக்கம் வந்தானா? அந்த வயப்பக்கமா போனாரு. போஸ் இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஒன்ன காட நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன், நீ பாட்டுக்கு இந்த நேரத்தில் இந்த அத்துவானத்தில் வயக்காட்டில் உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வீட்டில் அவன் குழந்தைங்க மாமாவை காணும் தவிக்குது. மனசு உடஞ்சு போச்சு மாமா. என்னால நிக்க முடியல, நடக்க முடியல. ஞாபகம் எல்லாம் தலைக்குள்ள வந்து பிராண்டுது மாமா. அதையெல்லாம் தூக்கி எறியணும், இல்லாடி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏப்பா இப்படி விரக்தியா பேசும்படி உனக்கு என்ன வயசாச்சு? உன் வயசுல எந்த பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பாத்திரணுமையா. இப்படி மனசு தளரப்படாது. எப்படி மாமா மனசு தளராம இருக்கும்? நான் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை குட்டிச்சவரா இருக்கு, முட்டி முட்டி திருப்பி வர. எப்படி மாமா மனசு தளராம இருக்கும்? அட போப்பா, பிரச்சனைகள் கண்டு நாமளா பயப்படுறது? பிரச்சனைகளை நம்மளை கண்டு பயப்பட வைக்கணும். பிரச்சனைகள் தெரு நாய் மாதிரி. நீ தெருவில் போய்கிட்டே இருக்கும் போது நாய் குறைச்சது நீ பயந்து ஓடினா அது ஒண்ணு வரட்டும், நின்னு முறைச்சின்னா அது பயந்து ஓடும். அது எங்க மாமா ஓடுது? அதுதான் என்ன வேட நாய் துரத்துற மாதிரி துரத்துது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. டேய் டேய் டேய், என்னடா சொல்ற? போஸ் பயப்படுறதா? எனக்கு வெக்கமா இருக்குடா. பயத்துக்கு அர்த்தமே தெரியாதவன்டா நீ. எங்கடா போச்சு தைரியம்? இத பாடுற தம்பி, உன்கிட்ட சில குறைகள் இருக்கு. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீ ஆத்திரக்காரன், சில சமயம் பொறுப்பு இல்லாம நடந்துக்குவ. அதுக்காக நானே உன்னை கண்டிச்சிருக்கிறேன். ஆனா உன்கிட்ட அபூர்வமா ஒரு குணம் இருக்குடா. அதான் அசுரத்தனமான தைரியம், அசாதாரணமான நம்பிக்கை. அதை விட்டுறாத.
நானே சில சமயம் பிரச்சனைகள் தடுமாறும் போது உடுங்க மாமா இது என்ன பிரமாதம் தென்னாவட்டா பேசுவ பாரு அதுதான்டா போஸ். அதே கடை நழுவு விட்ட தேடி புடிடா. அதை தேடி பிடிச்சு மறுபடியும் தன்னம்பிக்கையான போஸா நில்லு. தென்னாவட்டா பேசுவ பாரு அதுதான் உன் கடை. பழைய போஸா மாறு. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க மாமா. அது என்னால முடியுமா? அந்த போது செத்து போயிட்டான் மாமா. அவன் என்னைக்கு விஷபாரில் கையில எடுத்தானோ அன்னைக்கே அவன் தைரியம்லாம் போச்சு. அப்படி சொல்லாதடா போஸ். அப்படித்தான் மாமா. என்னோட திமிர் நம்பிக்கை எல்லாம் போனதுனால தானே விஷபாரில் கையில எடுத்தேன். நான் ஒரு கையால் ஆகாதே மாமா. என்னால ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியல. எல்லாம் போனது போக இப்போ உங்களுக்கு வேற பாரமாயி போயிட்டேன். என்ன பேச்சு பேசுற போஸ்? பிரச்சனைகளால நொந்து போயிடக்கூடாது. அது ஜெயிச்சு காமிக்கும் போது புடம் போட்ட தங்கமாயிடுறேன். உனக்கு சோதனைகள்லாம் வரும்போது ஆண்டா உன்னை பறிச்சு போட்டான்னு நினைச்சுக்க. ஜெயிச்சு காமிச்சிடணும். வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது உண்டு, விரக்தி வரது உண்டு. அப்ப சாகலாம்னு தோணும். அதுக்காக எல்லாரும் செத்துறானா? எப்பா போஸ், உலகத்துல யாருக்குமே வராத சோதனை அவனுக்கு வந்துருச்சு. அப்படி நீ நினைச்சிருந்தீங்கன்னா அந்த நினைப்பை தூக்கி கடாசி விட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வா சொல்றேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன். புரியுதா? அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்குது? அதுக்காச்சும் நமக்காச்சும் ஒரு கை பாத்துருவோம். கிளம்பி போலாம். உன்னை காணாம அங்க பிள்ளைங்க எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்கப்பா. உனக்காக புள்ளத்தாச்சி தானே சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிறான். பார்க்கவே கஷ்டமா இருக்குது. அட பாப்பா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாடி நட நட. சரோ, நிஜமா சொல்ற? ஆமாங்க, அத்தை அப்படி பேசுறாங்களே தவிர உங்களை பிரியறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு பேச்சிலையும் அது தெரியுது. அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. ஏங்க, இந்த சங்கடத்தோட அவங்கள தனியா விட்டுட்டு போணுமா? என்ன சரோ, நானா போனோங்கிறேன். அம்மா தான் அது யாரோ ஜோசியக்காரர் சொல்லிட்டாருன்னு தனியா போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, ஜோசிக்காரங்களை பத்தி நமக்கே ஒரு கணிப்பு வேண்டாம்? அவங்க அப்படிதான். பொதுவாவே ஜோசியத்துல எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குங்க. அத பத்தி இன்னொரு ஜோசியர்கிட்ட கேட்டா என்ன? அப்படியே சொல்ற? ஆமாங்க, ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதே புடிச்சுக்கிட்டோன்னா எப்படி? இன்னொரு ஜோசியர்கிட்ட கேட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை செஞ்சுட்டு போறது. சங்கடத்தோட ஏங்க தனியா போகணும்? கை கொடு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சரோ. இந்த விஷயம் வேற யாருக்கும் தோணவே இல்லை பாரு. முதல்ல இதை பத்தி அம்மா கிட்ட நாளைக்கு காலையிலேயே பேசி இங்கே இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன். மா, யாரோ ஜோசியக்காரர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நாங்க கண்டிப்பா தனி கொடுத்தனம் போயே ஆகணுமா? வேற எந்த ஜோசியக்காரரையாவது பார்த்து பரிகாரம் எதுவும் பண்ண முடியாதா? இது எனக்கு கூட தோணலமா. வேற ஜோசியக்காரரை பார்க்கலாங்கிற ஐடியா எனக்கு கொடுத்ததே சரோதான். ஏ கிழவி, எது கத்துற? ஒண்ணுமில்ல, கண்ணுக்குள்ள சோப்பு நுர போயிடுச்சு. கண்ணு எரியுதுடா கண்ணு. ஏமா சரா, என்ன உன் மாமியார் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு? அவ பேசினா இப்படித்தான் எதிர்த்து பேசுவியா? பாட்டி, அவதான் ஒன்னா இருக்கிறது நல்லது இல்ல, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி உங்களை தனி கொடுத்துற வைக்கிறேன்னு ஏற்பாடு பண்ணிருக்காளே. அப்புறம் நீ என்ன நடுப்புறப்புக்கு வந்து குட்டையை குழப்புற? கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? அவ வயசு என்ன, அவ அனுபவம் என்ன? அவளுக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா உனக்கு அதிகம் தெரியுமோ? அவ சொல்றத பேசாம சரி சரின்னு கேட்டுட்டு போறதை விட முந்தா நாள் பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளா நீ என்ன புருஷனுக்கு தனியா ஐடியா கொடுப்ப? அதானே இந்த பரிகார ஐடியாலாம் அம்மாவுக்கு தெரியாதா? அம்மாவும் 4 விஷயம் யோசிச்சுதானே நீங்க தனி கொடுத்துன்னு போனோங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. நீங்க தான் அம்மாவுக்கு ஐடியா கொடுக்குறீங்க. அம்மா விட்டா 6 ஜோசியருக்கு ஐடியா கொடுப்பாங்க.
இந்த ஜோசியம் பரிகாரங்கிறதுல எவ்வளவு சீரியஸான விஷயம். நீங்க ஏதோ விளையாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா உடம்புக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் புலம்புனா சரியாயிடுமா? அண்ணி, உங்களை நான் கூட என்னமோ நினைச்சேன், இப்பதான் புரியுது. அம்மா அந்த தனி கொடுத்தன ஐடியா கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வீம்புக்குன்னு வேணாங்கிறீங்க. செல்வா, சும்மா இருங்க நீ. இந்த விஷயத்துல எங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். டேய் செல்வம், இப்போவாது இந்த அம்மாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ராசா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. மாணிக்கம் தனி கொடுத்தன போற நேரத்தை நான் சொல்றேன். மாணிக்கம், வர வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள்டா. நீ என்ன பண்ற, உன் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு போய் புது வீட்டுல பாலை காய்ச்சுற. என்ன ராசா நான் சொல்றது? இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷே நீங்க தானே. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அடே செல்வா, என்னடா அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்கிற? இப்படி திரும்பிடா. நீ என்ன பண்ற, நேர சரவுடைய வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் அண்ணியும் தனி கொடுத்தன போறாங்க, நாங்க பால் காய்ச்ச போறோம்னு சொல்லிட்டு வந்துரு. என்னம்மா இதெல்லாம்? இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, சரவை கூட்டிக்கிட்டு நீ தனி கொடுத்துற போய் தான் ஆகணும். இதுல எந்த விதமான மாத்தமும் இல்ல. ஏண்டி திமிரா? என்னமோ அத்திபூத்த மாதிரி உன் மாமியார் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறா. அதை யானை மண்ணை வாரி தந்தரையிலே போட்டுக்கிட்ட மாதிரி குழி தோண்டி புதைக்கலான்னு நினைக்கிறியா? அண்ணி, நானோ பாட்டியோ என்னைக்காவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கோமா? நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். நீங்க பாட்டுக்கு நடுவில் பூந்து எதோ பேசுறீங்க. அதனால தானே நாங்கள் இப்படிலாம் பேச வேண்டியதா போச்சு. சரோ, சொல்றத கேளு. நீ இப்போ புள்ளத்தாச்சி, நீ சந்தோஷமா இருக்கணும். முன்னமே சொல்லியிருக்கல பாட்டி, நீ சந்தோஷமா இருந்தா தான் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். சரோ, வயசுல பெரியவன் நான் சொல்றேன். நீ என்ன பண்ற, உன் புருஷனை கூட்டுக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு போய் பாலை காய்ச்சி சந்தோஷமா கொடுத்தனும் பண்ற. செல்வா, உனக்கு கற்பூர மூளடா. அப்படி கண்ணை அடிச்ச உடனே பத்திக்கிட்டிய. பல்லு கொட்டி போகுது. ஹலோ. ஹாய், நான் தான் பேசுறேன், உன் ஸ்வீட் ஹார்ட். நீங்களா? இப்பதான் நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமாவா? ப்ராமிஸா. பாத்தியா, இதான் நிஜமான லவ்ங்கிறது. நீ நினைச்ச, நான் ஃபோன் பண்றேன். பாத்தியா? அப்புறம் உங்க ப்ரோக்ராம்லாம் என்ன? ஓ, ப்ரோக்ராம். இன்னும் அரை மணி நேரத்துல என் காதலி விஜய பார்க்க இந்த காதலன் இளங்கோ அங்க வந்துகிட்டே இருக்காரு. அப்படியா? காதலன் காதலிக்காக என்ன வாங்கிட்டு வரீங்க? உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, நான் தான் என்னையே தரத்துக்கு தயாரா இருக்கேனே, முழுசா. அதெல்லாம் அப்புறம். நீங்க வரும்போது மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது போதும். அவ்வளவுதானே? அவசியம் வாங்கிட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. விஜய், என்ன பண்ற? நேரா ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் மதிவானன் கிட்ட நான் ரிப்போர்ட்டை கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு. என்ன அது வந்து என்ன திருன்னு முடிக்கிற? ஒன்றும் இல்லை சார். அது டியூட்டி டைம் முடியறதுக்கு முன்னால வீட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் தரேன். சந்தோஷப்படாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற. நீ வீட்டுக்கு போற வழியில தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கொடுத்துட்டு கிளம்பு. கண்ணுக்குள்ளே வந்த ஈரம் என்ன நெஞ்சுக்குள்ளே. மல்லிப்பூ முழம் எவ்வளவு? மல்லியா? முழம் 5 ரூபாய். அப்படியா? இந்தாங்க, 5 முழம் கொடுங்க. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்க இந்த பக்கம்? ஸ்டுடியோ பக்கம் போயிருந்தேன். நீங்க அங்க இல்ல. இதான் தொழில் நடத்துற லட்சணமா? ஏன் ஸ்டுடியோ மூடிட்டு வந்தீங்க? அது வந்து திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி இதோ பூ கூட உனக்காக தான்மா வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இருக்கட்டுமா? அது எப்படி? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இவனுக்கு தடுப்பூசி போடணும், அதுக்கு தான் கிளம்புனேன். வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இப்பவே வா. ஆமா.
ஆ? போலாமா? ஆ. வண்டி எடுங்க. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் சிவராம் என்ன இங்க அமிச்சாரு. டாக்டரை பார்க்கணும். அப்படிங்களா? உட்காருங்க, கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க, கூப்பிடுறேன். ஓகே. உட்காருங்க. என்னடா கண்ணா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான்? யாருக்கு தெரியும்? அவன் ஏன் அழறான், ஏன் சிரிக்கிறான்னு என்ன கேட்டா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. என்னம்மா, அழக்கூடாது. பாரு பாரு. ஐயோ, அழக்கூடாது கண்ணா. அத பாரு.